Hello everyone, இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 4 ஓட 4வது லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். அதுல 4 டெஸ்டிங் இருந்துச்சு. அதுல யூனிட் டெஸ்டிங் கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். சோ இந்த வீடியோல அடுத்த டெஸ்டிங் இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம். சோ நம்ம டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பார்த்தோம்? யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், வேலிடேஷன் டெஸ்டிங். சோ யூனிட் டெஸ்டிங்னா என்னது? நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல உள்ள சின்ன சின்ன காம்பனன்ட்ஸையா தனித்தனியா டெஸ்ட் பண்ணி பார்க்கறது யூனிட் டெஸ்டிங். அந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா குரூப் பண்ணி இன்டகிரேட் பண்ணி வச்சுட்டு அதை டெஸ்ட் பண்றதுதான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து இந்த இன்டகிரேஷன் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது சிஸ்டம் டெஸ்டிங். அடுத்து அந்த சிஸ்டம் நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ணது யூசருக்கு தகுந்த மாதிரி இருக்கா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றது வேலிடேஷன் டெஸ்டிங். சோ இன்னைக்கு நம்ம இந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்ததான் யூனிட் டெஸ்டிங் எழுதியிருப்போம். The individual components are tested independently to ensure their quality. So ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸையா தனித்தனியா டெஸ்ட் பண்ணிட்டே வருவோம். அது இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்னன்னு பார்த்திருப்போம். A group of dependent components are tested together to ensure the quality of their integration. So இந்த இதுல தனித்தனியா காம்பனன்ட்ஸ் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் குரூப் பண்ணி அந்த இன்டகிரேட் பண்ணக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இன்டகிரேஷன் டெஸ்டிங். அடுத்து என்ன பார்த்தோம்? சிஸ்டம் டெஸ்டிங். The entire software system is tested as a whole to ensure it meets the specified requirements and work as expected. So மொத்த சாஃப்ட்வேர் சிஸ்டமே டெஸ்ட் பண்ணி பார்த்து அது கரெக்டா ஒர்க் ஆகுது செக் பண்றது சிஸ்டம் டெஸ்டிங். அடுத்து வேலிடேஷன் டெஸ்டிங்லாம் பார்த்தோம். வேலிடேஷன் டெஸ்டிங் is to ensure that the software meets the expectation of the customers and the stakeholders. So வேலிடேஷன் டெஸ்டிங்னா என்னது? நம்ம டெவலப் பண்ணிருக்க அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் யூசருக்கு தகுந்த மாதிரி இருக்கா, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது வேலிடேஷன் டெஸ்டிங். சோ இப்படிதான் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு பார்த்தோம். இல்ல இந்த யூனிட் டெஸ்டிங் மட்டும் லாஸ்ட் வீடியோல டீடைலா பார்த்தாச்சு. இப்ப ரெண்டாவது இந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா என்னங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ இன்டகிரேஷன் டெஸ்டிங் பாருங்க. A group of dependent components are tested together to ensure the quality of the integration. சோ நம்ம யூனிட் டெஸ்டிங்ல தனித்தனி காம்பனன்ட்ஸ் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ குரூப் பண்ணக்கப்புறம் கரெக்டா ஒர்க் ஆகுதா, அந்த இன்டகிரேட் பண்ணக்கப்புறம் அது எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்க டெஸ்ட் பண்றதுதான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். The objective of the integration testing is to uncover errors while we take the unit tested components and build the program structure according to the software design. So என்ன சொல்றாங்கன்னா, நம்ம யூனிட் டெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் ஒரு காம்பனன்ட்ஸ், அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சேர்த்து பில்ட் த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ யூனிட் டெஸ்ட் பண்ண காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணிட்டே வருவோம். சிஸ்டம் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டே வருவோம். அப்படி டெவலப் பண்றப்ப ஏதாவது எரர்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுதான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் தகுந்த மாதிரி இன்டகிரேட் பண்றப்ப ஏதாவது எரர்ஸ் வருதான்னு பாக்குறதா இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ இதுல ரெண்டு விதமா இருக்கு. டாப் டவுன் இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்கு, பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஒன்று இருக்கு. ஸோ டாப் டவுன்னா மேல இருந்து கீழே பண்றோம், பாட்டம் அப்னா கீழ இருந்து மேல பண்றோம். ஸோ அதை எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாப் டவுன். Top-down testing is an incremental approach in which modules are integrated by moving down through the control structure. So நிறைய மாடியூல்ஸ் இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு மாடியூலா மேல இருந்து கீழே டெஸ்ட் பண்ணிட்டே வர போறாங்க. சோ அதான் டாப் டவுன் இன்டகிரேஷன் டெஸ்டிங். சோ எப்படி மேல இருந்து கீழே வருவாங்க அப்படின்னா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ல படிச்சிருப்போம், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னு. சோ அது அந்த அப்ரோச் யூஸ் பண்ணி தான் மேல இருந்து கீழே டெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. சோ அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னா ஃபர்ஸ்ட் M1 செக் பண்ணுவாங்க, அடுத்து M2, அடுத்து M3, M4, M5, அடுத்து M6, M7. சோ இந்த ஆர்டர்ல செக் பண்ணிட்டே வருவாங்க. இது பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் M1 செக் பண்ணுவாங்க, அடுத்து M2, அடுத்து M6, அடுத்து M3, M4, M5, M7. சோ இந்த ஆர்டர்ல செக் பண்ணிட்டே வருவாங்க. சோ இப்படி செக் பண்றதுக்கு பேர் தான் டாப் டவுன் இன்டகிரேஷன் டெஸ்டிங், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்ப்போம், அப்போ புரியும். சோ பாருங்க. The main control module is used as a test driver. So main control module மேல இருக்குல்ல, இதான் test driver யூஸ் பண்றாங்க. Subordinate steps are replaced with the actual module one at a time using either a depth first search or breadth first approach. So subordinate stepsனா கீழே உள்ள ஒவ்வொரு மாடியூலுமே ஒவ்வொன்னா ஆக்சுவல் மாடியூலுக்குள்ள ரீப்ளேஸ் பண்ணிட்டே வருவாங்க. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன்னு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வச்சு யூஸ் பண்ணிட்டே வருவாங்க. Tests are conducted as each module is integrated. So அப்படி ஒவ்வொரு மாடியூல் இன்டகிரேட் பண்ண டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டே வருவாங்க. On completion of each test, ஒவ்வொரு டெஸ்ட் முடிய another step is replaced with the real module. So ஒவ்வொரு டெஸ்ட் முடிய அடுத்த ஸ்டெப் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டே வருவாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டே வருவாங்க. சோ இப்படிதான் டாப் டவுன் இன்டகிரேஷன் டெஸ்டிங் நடக்குது.
ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ இதே மாதிரி தான் இப்போ கீழே இருந்து மேலே போக போறோம். பாருங்க, பாட்டம் அப் டெஸ்டிங் இஸ் an incremental approach in which modules are integrated by moving upward through the control structure. ஸோ கீழே இருந்து மேலே வர போறோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே உள்ள மாடியூல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கிளஸ்டர்ஸா பிரிச்சுப்பாங்க. ஸோ கொஞ்சம் குரூப்பா பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேல அப்படியே போயிட்டே வைப்பாங்க. ஸோ பாருங்க, லோ லெவல் மாடியூல்ஸ் ஆர் கம்பைன் இன்டு கிளஸ்டர்ஸ். ஸோ கீழே உள்ள மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே கிளஸ்டர்ஸ் தான் கம்பைன் பண்ணிப்பாங்க. A driver program is written to coordinate test case input and output. ஸோ அப்படி கம்பைன் பண்ணி ஒரு கிளஸ்டர் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு டிரைவர் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. அதுல இன்புட் அவுட்புட் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையா அப்படி செக் பண்றதுக்காக. ஸோ இப்படி ஒரு கிளஸ்டர் இருக்கு. அந்த கிளஸ்டருக்கு டிரைவர் ப்ரோக்ராம் எழுதி இன்புட் அவுட்புட்டை டெஸ்ட் பண்ண போறாங்க. The whole cluster is tested. ஸோ அந்த ஃபுல் கிளஸ்டரையுமே டெஸ்ட் பண்றாங்க. டிரைவர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரிமூவ்ட் அண்ட் கிளஸ்டர்ஸ் ஆர் கம்பைன்ட் மூவிங் அப்வர்ட் இன் த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். அப்படி டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிரைவர் ப்ரோக்ராம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிளஸ்டரை கம்பைன் பண்ணிப்பாங்க. ஸோ கரெக்டா தான் இருக்கு அப்படின்ட்டு கம்பைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல அப்படியே மூவ் பண்ணிட்டே வர போறாங்க. ஸோ இப்படி செக் பண்றதுக்கு பேர் தான் பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதான் பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங். கீழே கிளஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு டிரைவர் ப்ரோக்ராம் எழுதி அது இன்புட் அவுட்புட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்காங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கிளஸ்டரை குரூப் பண்ணிட்டு அப்படியே மேல மூவ் பண்ணிட்டே வராங்க. இப்போ நெக்ஸ்ட் ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல மூணாவது வந்து ரிக்ரெஷன் டெஸ்டிங். இந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம மாடியூல்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணும்போது அது வேற ஏதோ ஒரு மாடியூல் அஃபெக்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் ரிக்ரெஷன் டெஸ்டிங்கிறது. ஸோ பாருங்க, ரிக்ரெஷன் டெஸ்டிங் இஸ் யூஸ்டு டு செக் ஃபார் த டிஃபெக்ட்ஸ் ப்ரொபகேட்டட் டு அதர் மாடியூல்ஸ் பை சேஞ்சஸ் மேட் டு த எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றாங்க. அப்படி சேஞ்ச் பண்றப்ப வேற ஏதோ ஒரு மாடியூல்ல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் வருதா, ஏதோ ஒரு எரர் வருதா அப்படிங்கிற செக் பண்றதுதான் இந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங்கிறது. Thus, regression testing is used to reduce the side effects of the changes. So, இப்போ regression testing பண்றது மூலமா நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணும்போது வேற ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வராம, வேற ஏதோ ஒரு டிஃபெக்ட் வராம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட், இந்த ரிக்ரெஷன் டெஸ்டிங்ல 3 விதமா டெஸ்ட் கேசஸ் இருக்கு. என்னன்னு பாருங்க, there are 3 types of test cases involved in regression testing. 3 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து representative sample of existing test cases is used to exercise all the software functions. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நார்மலா நம்ம இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி எப்பயும் போல ஒரு சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கறதா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ். செகண்ட் வந்து அடிஷனல் டெஸ்ட் கேசஸ் ஃபோக்கஸிங் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன்ஸ் லைக்லி டு பி அஃபெக்டட் பை த சேஞ்சஸ். நம்ம ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றும் போது ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் வச்சிருக்காங்க. மூணாவது டெஸ்ட் கேசஸ் that focused on the changed software components. So இப்படி ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணணும் இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி 3 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஸோ நார்மலா ஒரு டெஸ்ட் கேஸ், அடுத்து நம்ம சேஞ்ச் பண்றதுனால ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுதான்னு பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ், அப்படி சேஞ்ச் ஆகுற ஃபங்க்ஷனை மறுபடியும் சரி பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ். ஸோ இப்படி 3 இது வச்சிருக்காங்க. Thus, regression testing is necessary because after a change has been made to the product, an error can be discovered and it should be corrected. So இதனால regression testing வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு எரர் நமக்கு வரும், அந்த எரரையும் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் regression testingங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங் என்னன்னு பாருங்க. ஸ்மோக் டெஸ்டிங் இஸ் டன் டு ensure that a software application is stable and functional enough to proceed with further testing. ஸோ ஒரு டெஸ்டிங் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா, இன்னும் நம்ம நிறைய டெஸ்டிங் பண்ண போறோம், அது வரைக்கும் இப்ப ஸ்டேபிளா தான் இருக்கா, நல்லா ஃபங்க்ஷனலா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த ஸ்மோக் டெஸ்டிங் பண்றாங்க. இது இன்டகிரேஷன் டெஸ்டிங்ல ஒரு பார்ட். இட் செக்ஸ் ஃபார் த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஐடென்டிஃபை த மேஜர் இஷ்யூஸ். ஸோ ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, இப்ப கரெக்டா பேசிக்கா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றாங்க. வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஸ்மோக் டெஸ்டிங் மூலமா. இட் இஸ் யூஸ்டு ஃபார் time critical projects wherein the project needs to be assessed on frequent basis. So இதை எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும், அடிக்கடி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும் ஒரு ப்ராஜெக்ட். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்மோக் டெஸ்டிங் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கிறது. 4 இது பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? டாப் டவுன் இன்டகிரேஷன் டெஸ்டிங், பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங், ரிக்ரெஷன் டெஸ்டிங், ஸ்மோக் டெஸ்டிங். ஸோ டாப் டவுன் என்னன்னு பார்த்தோம், டாப்ல இருந்து பாட்டம்க்கு நம்ம ஒரு டெஸ்டா ஒரு மாடியூலா இன்டகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டே வரப்போம்.
ஸோ இதை வந்து ஒன்னு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம், இல்ல டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் பார்த்தோம். இதுல என்ன பண்ணோம், நம்ம பாட்டம்ல உள்ள மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் டிரைவர் யூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுல ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணி டெஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் டிரைவரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளஸ்டர் எல்லாத்தையுமே குரூப் பண்ணிடுவோம். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா அது பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் மூணாவது ரெக்ரெஷன் டெஸ்டிங் என்னது, நம்ம ஒரு மாடியூல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு மாடியூல் அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதா ரிகர்ஷன் டெஸ்டிங் பார்த்தோம். இதுல 3 டெஸ்ட் கேஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங் என்னது, நம்ம அடிக்கடி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். எதுக்காக, பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, மேற்கொண்டு வேற ஏதாவது டெஸ்ட் பண்றதுக்கு இது கேப்பபிளா இருக்குமா அப்படின்னு செக் பண்றதுதான் ஸ்மோக் டெஸ்டிங் பார்த்தோம். ஸோ இவ்வளவுதான் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கிற கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.